ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் இந்த மாதிரி மணக்க மணக்க கொதிக்க கொதிக்க சுண்டல் கடலை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த குழம்பு வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கறி குழம்பே மிஞ்சிற மாதிரி டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். இப்படி ஆவி பறக்கக்கூடிய சுண்டல் கடலை குழம்பு இந்த மாதிரி மழை பெய்யும் போது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுள்ள வெள்ளை சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த ஊறின தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக தோல் உறிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். இந்த தண்ணியோடவே அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுண்டல் கடலை வந்து நல்லா சாஃப்டாக குக்காய் வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறேன். இப்போ லிட்டு போட்டு மூடி ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம மசாலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா கருகாமல் வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டார் அனீஸ் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. கிராம்பும் வந்து இந்த மழை சீசனில் வந்து சேர்த்துறது ரொம்ப நல்லது. இப்போ கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா அரைக்கத்தான் போகிறோமோ, ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. இப்போ காரத்துக்கு வந்து ஒரு 7-8 மிளகாய் வந்து சேர்த்திக்கிறேன். காரசாரமாக செய்யலான்னு. ஆனால் இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மிளகாயோடைய அளவை பொறுத்து வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காரம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. ஒவ்வொரு மிளகாயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காரத்தில். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கூடவே வந்து ஒரு சின்ன தேங்காய் மூடி வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் துருவி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் ஃபைனலாக சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் சுண்டல் கடலை. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெந்தால் தான் வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டோம்னா நம்ம குழம்புல வேகும்போது அது வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவில் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா கம வாசனையோடு இருக்குது மசாலா. இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சால் தான் இந்த சுண்டல் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இப்போது தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை, கல்பாசி, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து தாளிப்புக்கு வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரையில் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பூரி எல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பூரிக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த ஜாரில் இருக்கக்கூடிய மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஜார்லேயே நான் வேக வச்ச தண்ணி, சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்தி அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுண்டல் கடலையை இந்த மசாலா கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே நல்லா அந்த சுண்டல் கடலை வேக வச்ச தண்ணி நம்ம ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம இதிலையே தேவைப்பட்டால் இன்னி கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம்.
ஏன்னா வேகும்போது கொஞ்சம் குழம்புக்கு நல்லா கட்டியாகி வரும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி கட்டியாக தான் செய்ய போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிற சுண்டல் கடலை வேகும்போது அந்த தண்ணி நம்ம இதில் சேர்த்திட்டோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 தடவை இடையில ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுடலாம். ஏன்னா அடி பிடிக்காது, ஆனாலும் கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கம வாசனையோடு மட்டன் குழம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். நம்ம மேலே வந்து மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம், அல்லது கசூரி மேத்தி இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சுண்டல் கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீடியண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். செய்யக்கூடிய ஸ்டெப்ஸும் 3 ஸ்டெப்பு தான். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சுண்டல் கடலை குழம்பு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.